எல்லாருக்கும் வணக்கம். எந்த நாள் நமக்கு யோகமாக இருக்கும்? நமக்கு யோகமான கிழமை எது? எந்த காரியத்தை எந்த நாளில் செய்தால் நமக்கு அதிர்ஷ்டம் தேடி வருகிறது? இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் ஒருவருக்கு நன்மையோ தீமையோ எந்த காரியம் எந்த கிழமையில் அதிகமாக நடக்கிறது, நன்மை தீமை எந்த கிழமையில் அதிகமாக நடக்கிறது, இதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் லக்னம் எதுவோ அந்த லக்னத்துக்கு 5, 9ஆம் அதிபதிகள் பலம் பெற்று இருந்தால் அந்த 5, 9ஆம் அதிபதி யாரோ அந்த கிரகத்துக்குரிய கிழமையை பயன்படுத்துவது அதிர்ஷ்டம். அந்த கிழமையில் சந்திரபலமும் தாராபலமும் வருவது மேலும் அதிர்ஷ்டம். அந்த கிழமைநாதன் பலவீனப்பட்டிருந்தால் அது தீமை செய்யாது, ஆனால் பெரிய நன்மைகள் இல்லை. அதே போல திசைநாதன் யாரோ, புத்திநாதன் யாரோ, அந்தரநாதன் யாரோ, அவர் எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசிக்குரிய கிழமையில் நன்மை தீமை அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நல்லதோ கெட்டதோ அந்த கிழமையில் அதிகமாக நடக்கும். திசைநாதனும் புத்திநாதனும் அந்தரநாதனும் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த கிழமையிலும் நன்மை தீமை நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு.